என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைங்க. மாயைக்கெல்லாம் பெரிய மாயை எது என்று இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம். இந்த பதிவினை முழுமையாக பார்த்து புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள மொத்த ஆன்மீகமும் புரியும். உங்கள் தேடல் இந்த ஒரு புரிதலுக்கானதாக தொடங்கினால் நீங்கள் போகும் ஆன்மீக பாதை மிக சரியானதாக இருக்கும். சென்ற பதிவில் நடராஜரின் எளிய விளக்கம் முதல் நுட்பமான சன்மார்க்க விளக்கம் வரை பார்த்தோம். அதில் நடராஜரின் அபய முத்திரையும் உடுக்கை ஏந்திய கையும் ஞானானுபவம், தீ ஏந்திய கை சித் அனுபவம், ஊன்றிய பாதம் ஆனந்த அனுபவம், தூக்கிய பாதம் சத் அனுபவம், உடுக்கை சதானந்த அனுபவம், தீ சிதானந்த அனுபவம், நெற்றிக்கண் சச்சிதானந்த அனுபவம், திருமுடி சிவா அனுபவம், திருவாசி ஓங்காரம் என்று பார்த்தோம். இதில் முயலகனான மாமாயைக்குள் இருப்பது அனுபட்சம், நடராஜர் நடனம் சம்புபட்சம் என்றும் பார்த்தோம். இந்த பதிவில் அனுபட்சம் சம்புபட்சம் என்றால் என்ன, மாயை எது, மாமாயை எது, ஞான அனுபவம், சித்த அனுபவம், ஆனந்த அனுபவம், சத் அனுபவம், சிதானந்த அனுபவம், சதானந்த அனுபவம், சச்சிதானந்த அனுபவம், சிவானுபவம் போன்ற அனுபவங்களை எளிமையாக புரிந்து கொள்வது எப்படி என்று பார்க்கப் போகின்றோம். ஆணவ மலத்தில் அகப்பட்டு அறிவிழந்த ஆன்மாக்களுக்காக கருணை கொண்டு அந்த ஆன்மாக்களுக்கு தேகத்தை கொடுத்து அறிவை வளர்க்க இறைவன் இறங்கி வந்த நிலைகள் அதீதம், சுத்தம், சம்மௌனம், அதிக்ராந்தம், திக்ராந்தம், பரநாதம், பரவிந்து, நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், ருத்திரன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய நிலைகள். இந்த நிலைகள் பதங்கள் எனப்படுகின்றது, அதாவது பதவிகள். உலகில் பிறப்பெடுத்த ஆன்மாக்கள் நல்லொழுக்கத்தினாலும் கருணையினாலும் பழகி அறிவை வளர்த்து இந்த ஒவ்வொரு படிகளாக ஏறிச் செல்கின்றன. இப்படி ஏறிச் சென்ற ஆன்மாக்கள் பல கோடி. இந்த ஒவ்வொரு படிநிலைகளிலும் பல கோடி ஆன்மாக்கள் இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், தெளிவித்தல் என்று ஐந்தொழில்களை செய்கின்றன. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் நம்மை போன்றே பிறந்து உயர்ந்த ஒழுக்கத்திலும் கருணையிலும் பழகி படிநிலைகளாகிய பதங்களை பெற்றவர்கள். கடவுள் ஒருவரே, அவரால் பதத்தலைமை மதத்தலைமை பெற்ற ஆன்மாக்கள் பல கோடி. ஒருவரே ஆகிய கடவுள் ஜாதியும் மதமும் சமயமும் கடந்து ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாய் இருக்கின்றார். அவர் அன்பையும் கருணையையும் மட்டுமே தனது வழிபாடாக ஏற்கின்றார். தனிப்பெரும் கருணையை பெற்ற எவரும் அந்த பேரறிவாகிய எல்லாம் வல்ல இறைவனோடு இணைந்து விடலாம். இவைகளை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் விரிவாக பதிவிடப்பட்டுள்ளது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்மாக்கள் ஏறி செல்லும் அனுபவ நிலைகளாகிய அதீதம், சுத்தம், சம்மௌனம், அதிக்ராந்தம், திக்ராந்தம், பரநாதம், பரவிந்து, நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், ருத்திரன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய படிகள்தான் அனுபட்சம். இந்த படிகள் அண்டத்திலும் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. அனுபட்சமாகிய அந்த அண்ட பிண்ட நிலைகளிலும் அதில் உள்ள ஆன்மாக்களிலும் உள்ளொளியாயிருந்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாய் அருட்பெருஞ்சோதியாயிருந்து அசைந்தாடும் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் உள்ள அனுபவ நிலைகள் சம்புபட்சம். சம்புபட்சம் என்பது கடவுளிடத்தில் உள்ளது. அதீதம் முதல் பிரம்மா வரை உள்ள நிலைகள் ஆன்மாக்கள் நல்லொழுக்கத்தினாலும் கருணையினாலும் ஏறிச் செல்ல வேண்டிய படிகள். இந்த படிகளே அனுபட்சம். அந்த நிலைகள் எல்லாம் இயங்க காரணமாக இருக்கும் இறைவனின் சமூகத்தில் உள்ள அனுபவங்கள் சம்புபட்சம். இந்த சம்புபட்சத்திலும் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரம், சதாசிவம், விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் போன்ற அனுபவ நிலைகள் உண்டு. படைத்து காத்து அழிக்கும் தலைவர்களையே படைத்து காத்து அழிக்கும் அருட்பெருஞ்சோதி சமூகத்தில் உள்ள அனுபவ நிலைகள் இவைகள். சிருட்டி தலைவரை, சிருட்டி அண்டங்களை அருட்டிரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி, காவல் செய் தலைவரை, காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெருஞ்சோதி,
அழித்தல் செய் தலைவரை அவன் அண்டங்களை அழுக்கற அமைத்த அருட்பெருஞ்சோதி. மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தோடு வகுத்த அருட்பெருஞ்சோதி. தெளிவு செய் தலைவரை திகழும் அண்டங்களை அலிபெற வகுத்த அருட்பெருஞ்சோதி. விந்துவாம் சக்தியை விந்தின் அண்டங்களை அந்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஓங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை ஆங்காக அமைத்த அருட்பெருஞ்சோதி. சத்த தலைவரை சாற்றும் அண்டங்களை அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி. நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களை ஆதரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. பகர்பரா சக்தியை பதியும் அண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. பரசிவ பதியை பரசிவாண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அளவில் பல் சத்தரை அளவில் அண்டங்களை அளவர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். அருட்பெருஞ்சோதி என்பது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவாகிய நிறைவான இன்பம் என்று பொருள். நடராஜர் என்பது எல்லாம் வல்ல இறைவன் உயிர்களின் நன்மைக்காக இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கின்றான் என்று பொருள். சச்சிதானந்தம் மற்றும் சிவம் என்பது உண்மை வடிவாகி எங்கும் நிறைந்த பேரறிவாகிய இன்பம் என்று பொருள். சிவ என்பது அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமை உடையது என்று பொருள். இவையெல்லாம் எல்லாம் வல்ல இறைவனின் பெயர்கள் இல்லை. இறைவனுக்கு என்று பெயரே இல்லை. இவை இறைவனின் சொரூபத்தையும் கருணை அசைவையும் இயல்புகளையும் தன்மைகளையும் விளக்கும் அந்த விளக்கத்தின் சுருக்கம் மட்டுமே. இறைவனுக்கு பெயரே இல்லை என்பதால் நாம் எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அவர் வருவார். இறைவனை போல் ஆன்மாக்களுக்கும் பெயர் இல்லை. அது தேகம் எடுத்து ஜீவித்தால் அந்த ஜீவனுக்கு மனிதன், ஆடு, மாடு போன்ற பெயர்கள் உண்டு. அதிலும் மனித தேகம் எடுத்த நாம் பல பெயர்கள் வைத்துக் கொள்கின்றோம். இதில் எந்த ஜீவன் இறந்தாலும் இறந்த பிறகு உடல் பிணமாகிறது. ஜீவன் ஒடுங்கி மீண்டும் ஆன்மாவாக இருக்கின்றது. பிறக்கும் முன்பும் இறந்த பின்பும் எல்லாம் சமமாகிறது. இடையில்தான் நாம் வேறுபாடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஜீவன்களிடத்தும் வேறுபாடு காட்டாது எல்லாம் ஆன்மாக்கள் என்று உணர்ந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு ஒருவன் வாழ்ந்தால் அவன் இறைவனாகின்றான். ஏனென்றால் எல்லாம் வல்ல இறைவன் அப்படித்தான் இருக்கின்றான். அதுதான் கடவுள் அறிவு, அதுதான் கடவுள் இன்பம், அதுதான் பெருந்தயவாகிய அருள். அப்படி ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவாகிய நிறைவான இன்பம் உடைய எல்லாம் வல்ல இறைவன் உயிர்களின் நன்மைக்காக அசைந்து அருட்சக்தியை வெளிப்படுத்தி ஆன்மாக்கள் பிறப்புக்கு வர அதீதம், சுத்தம், சம்மௌனம், அதிக்ராந்தம், திக்ராந்தம், பரநாதம், பரவிந்து, நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், ருத்திரன், விஷ்ணு, பிரம்மா போன்ற நிலைகளை உருவாக்குகின்றார். இந்த நிலைகளை உருவாக்கும் இறைவனின் அந்த அசைவில் பல அனுபவ நிலைகள் உண்டு. அந்த அனுபவ நிலைகள்தான் சம்புபட்சம். சம்புபட்சமாகிய அந்த அனுபவ நிலைகள் ஞானானுபவம், சித் அனுபவம், ஆனந்த அனுபவம், சத் அனுபவம், சிதானந்த அனுபவம், சதானந்த அனுபவம், சச்சிதானந்த அனுபவம், சிவானுபவம் ஆகிய நிலைகள் ஆகும். இதில் சிவானுபவம் பெற்றால்தான் ஆணவம் கெடும் என்பார் வள்ளற்பெருமான். அனுபட்சத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் போன்ற நிலைகள் இருந்தது போல் அந்த நிலைகள் உருவாக காரணமான சம்புபட்சத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் போன்றவற்றின் அனுபவ நிலைகள் உண்டு. சம்புபட்சத்தில் பிரம்மா, விஷ்ணு ஞானா அனுபவமாகவும், ருத்திரன் சித் அனுபவமாகவும், ஈஸ்வரம் ஆனந்த அனுபவமாகவும், சதாசிவம் சத் அனுபவமாகவும், விந்து சிவானந்த அனுபவமாகவும், நாதம் சதானந்த அனுபவமாகவும், பரவிந்து சச்சிதானந்த அனுபவமாகவும், பரநாதம் சிவானுபவமாகவும் இருக்கிறது என்று வள்ளற்பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த சம்புபட்ச அனுபவங்களை நடராஜரின் உருவச் சிலையில் அமைத்தார்கள். அரண்துடி தோற்றம் அமைத்தல் திதியாம், அரண் அங்கிதனில் அறையிற் சங்காரம், அரணுற்ற அணைப்பில் அமரும் திரோதாயி, அரணடி என்றும் அனுக்கிரகம் என்னே என திருமந்திரம் கூறுகிறது. உடுக்கை ஏந்திய கை படைத்தல், அபய முத்திரை காத்தல், தீச்சுடர் ஏந்திய கை அழித்தல், ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி தெளிவித்தல் என்று கூறுகிறது திருமந்திரம். உடுக்கை ஏந்திய கை படைத்தல் பிரம்மா, அபயமுத்திரை காத்தல் விஷ்ணு, தீயேந்திய கை அழித்தல் ருத்திரன், ஊன்றிய பாதம் மறைத்தல் ஈஸ்வரம், தூக்கிய பாதம் அருளல் சதாசிவம், உடுக்கை நாதம், தீ விந்து, நெற்றிக்கண் பரவிந்து, திருமுடி பரநாதம். இவைகள் சம்புபட்ச அனுபவங்கள்.
இவைகளே அணுபட்ச நிலைகளுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அணுபட்ச நிலைகள் அண்டத்திலும் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. அண்டத்தில் உள்ள அணுபட்ச ஐந்தொழில் நிலைகளை படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் என்பார் வல்லற்பெருமான். பிண்டத்தில் உள்ள அணுபட்ச ஐந்தொழில் நிலைகளை ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் என்பார் வல்லற்பெருமான். அடிகேல் நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும், துடிசேர் எவ்வுலகமும் எத்தேவரும் எவ்வுயிரும் சுத்த சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும், படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞான் புரிதல் வேண்டும், ஒடியாத திருவடியில் என் தாயும் நானும் ஒன்றாகி எஞ்ஞான்றும் ஓங்குதல் வேண்டுவனே என்று பாடுகின்றார் வல்லற்பெருமான். இந்த உலகையும் உலகில் உள்ள ஜீவன்களையும் படைத்து காத்து அழித்து மறைத்து தெளிவித்தல் செய்யும் ஐந்தொழிலும், அந்த உலகில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் நல்ல அறிவு பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவனுக்குள் இருந்து படைத்து காத்து அழித்து மறைத்து தெளிவித்தல் செய்யும் ஐந்தொழிலையும் நான் புரிதல் வேண்டும் என்று இறைவனிடம் கருணையாக விண்ணப்பிக்கின்றார் வல்லற்பெருமான். அணுபட்சம் சம்புபட்சம் பற்றி இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள மாயையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இறைவனின் கருணையாகிய அருட்சக்தியின் பிரகாசம் ஆன்மாவில் உள்ள ஆணவ மலத்தில் பட்டு மாயை உருவானது. ஆணவ மலத்தில் இருந்து உருவான மாயையானது அருட்சக்தியின் பிரகாசத்தால் மூன்றானது. அவை சுத்த மாயை, சுத்த அசுத்த மாயை, அசுத்த மாயை. மாயை மூன்றானதற்கு காரணம் அருட்சக்தி. அருட்சக்தியின் பிரகாசம் ஆணவ இருளில் பட்டு உருவான மாயையில் பிரகாசமான பகுதி சுத்த மாயை, சற்று பிரகாசம் குறைந்த பகுதி சுத்த அசுத்த மாயை, பிரகாசம் மிக குறைந்த பகுதி அசுத்த மாயை. இந்த மூன்றின் அனுபவமாக அதற்கு மேல் இருப்பது மகாமாயை. மகாமாயை, சுத்தமாயை, சுத்த அசுத்த மாயை, அசுத்த மாயை, இந்த நான்கும் சேர்ந்தது மாமாயை. இந்த மாமாயைத்தான் முயலகனாக அமைத்தார்கள். மண்ணும் வினை ஒப்ப மலபரிபாகம் வாய்க்க மாமாயையை மிதிக்கும் பதம் வல்ல முயலகன் மீதின் ஊன்றிய திருப்பதம் வளந்தர தூக்கும் பதம் என்று பாடுகின்றார் வல்லற்பெருமான். ஊன்றிய பாதம் மாமாயையை மிதித்து, தூக்கிய பாதம் ஆன்மாக்களுக்கு தெளிவை அருளுகின்றது. மாமாயை அல்லாமல் ஒரு மாயை உண்டு, அது தத்துவங்களில் ஒன்று. அதனை பிரகிருதி மாயை என்பார்கள். வல்லற்பெருமான் அசுத்த மாயையை அகவலில் கரைவின் மாமாயை என்றும், சுத்த அசுத்த மாயையை தோற்ற மாமாயை என்றும், சுத்த மாயையை சுத்த மாமாயை என்றும் கூறுகின்றார். தத்துவ வெற்றி பாடலில் மான் என்று பிரகிருதி மாயையையும், மாயை என்று அசுத்த மாயையையும், சுத்த அசுத்த மாயையையும், மாமாயை என்று அசுத்த மாயை, சுத்த அசுத்த மாயை, சுத்த மாயை ஆகிய மூன்றையும், பெருமாயை என்று அந்த மூன்றோடு சுத்த மகாமாயையும் சேர்த்து பாடுகின்றார். அசுத்த மாயையின் மூலம் பிரம்மன் படைத்தல் தொழில் செய்கின்றார். சுத்த அசுத்த மாயையின் மூலம் விஷ்ணு படைத்தல் காத்தல் செய்கின்றார். சுத்த மாயையில் சிவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் தெளிவித்தல் செய்து இவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் சக்தி சிவமாய் இருக்கின்றார். மகாமாயையில் பரசக்தி பரசிவம் ஆகிய இரண்டும் இவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருக்கின்றது. அதற்கு மேல் பல வெளிநிலைகளில் சக்தி சத்தர்கள் நிலைகளும் உண்டு. அதற்கு அப்பாலுக்கு அப்பால் இருக்கின்றான் எல்லாம் வல்ல இறைவன். அணுபட்சத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரம், சதாசிவம், விந்து, நாதம் ஆகிய இவை அனைத்தும் சுத்த மாயையின் கீழ் உள்ளன. பரவிந்து சுத்த மாயையை கடந்து சுத்த மகாமாயையில் உள்ளது. பரசிவமாகிய பரநாதம் சுத்த மகாமாயையில் தொடங்கி அவற்றை கடந்தும் உள்ளது. இதனை வல்லற்பெருமான் அனுபக்ஷத்தில் பரவிந்து சுத்த மாயையை கடந்தது, பரநாதம் சுத்த மகாமாயையை கடந்தது என்பார். ஆனால் சம்பு பட்சத்தில் இவை எதுவும் மாயைக்குள் அடங்காது, அனைத்தும் சுத்த மகாமாயையை கடந்தது. சம்பு பட்சத்தில் பிரம்மா விஷ்ணு சுத்த மகாமாயையை கடந்த ஞானானுபவம், ருத்திரன் சித்த அனுபவம், ஈஸ்வரம் ஆனந்த அனுபவம், சதாசிவம் சத்த அனுபவம், விந்து சதானந்த அனுபவம், நாதம் சிதானந்த அனுபவம், பரவிந்து சச்சிதானந்த அனுபவம், பரநாதம் சிவானுபவம். பாம்பு எனும் ஆணவ வயப்பட்ட ஆன்மாக்களாகிய நமக்கு ஆறுதல் தந்து ஆணவ மலத்திலிருந்து வெளிப்பட்ட மாமாயையாகிய முயலகனை கொண்டு ஐந்தொழில்களை பொருத்தி
பிறப்பை உண்டாக்கி அப்படி பிறப்பெடுத்த ஜீவன்கள் தேடிக்கொள்ளும் நல்வினைகள் தீவினைகள் என்னும் புலித்தோளாகிய கண்மத்தை அணிந்து உயிருக்கு அறிவை வளர்க்க மீண்டும் மீண்டும் பிறப்பை கொடுக்க அசைந்தாடுகின்றான் எல்லாம் வல்ல இறைவன். அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு பூர்வஞான சிதம்பரமாகிய தில்லை சிதம்பரம் கோவிலில் உள்ள உருவ வழிபாடு நடராஜர் உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு தீப வழிபாடு, அருவ வழிபாடு சிதம்பர ரகசியம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு உத்தரஞான சிதம்பரமாகிய வடலூரில் சத்தியஞான சபையில் வள்ளற்பெருமானால் அமைக்கப்பட்ட அருவுருவ வழிபாடு தீப வழிபாடு, அருவ வழிபாடு ஞான சிங்காதன பீடம், சொரூப வழிபாடு சத்திய ஞான சபையில் உள்ள அருட்பெருஞ்சோதி சொரூப வழிபாடு. இதுவரை நம் அறிவுக்கு எட்டாமல் இருக்கும் இறைவனை பற்றியும் அவர் நம் அறிவுக்கு அறிவாய் இறங்கி நடமிடும் கருணை பற்றியும் பார்த்தோம். இனி நம்ம அறிவு வளர்ச்சிக்கு ஆண்டவர் எடுக்கும் முயற்சிகளையும் நமது பிறப்புகளையும் அதனால் கிடைக்கும் பயன்களையும் பற்றி பார்க்கப் போகின்றோம். நமது உடலில் உள்ள தத்துவ தெய்வங்கள் பற்றி பார்க்கப் போகின்றோம். அண்டத்திலும் பிண்டமாகிய இந்த உடலிலும் உள்ள ஆன்மீக படிகள் பற்றி தத்துவங்களோடு சேர்த்து விரிவாக எளிமையாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இனிவரும் பதிவுகள் ஆன்மீகத்தில் அடிப்படை முதல் அதீதம் வரை புரிய வைக்கும். நமது சேனலில் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.